இன்னைக்கு நம்ம மாப் சைக்கோ 100 11th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு ஓப்பனிங்ல நம்ம ரேகன் இருக்கிறாருல, அவர் ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு என்னடா இந்த ஹீரோ பையன் போனை எடுக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு ஏதாவது பிளான் இருக்கு அப்படின்னா முன்கூட்டியே சொல்ல மாட்டானா அப்படின்னு புலம்பிக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள வந்து டிராப் பண்ணும்போது அந்த டாக்ஸி டிரைவர் ஒரு மாதிரி பயந்துகிட்டே தலை உண்மையாலே இங்க நீ என்ன பண்ண போறேன்னு கேட்க, நீ ஏதோ ஒண்ணு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காத, நிறைய வேலை இருக்குதுன்னு அவன் பாட்டு கூலா உள்ள நடக்க ஆரம்பிக்க, அப்படியே ஒரு பிளாஷ்பேக் நம்ம ஹீரோவும் அவன் தம்பியும் சின்ன வயசுல இருக்கும்போது ஏதோ காட்டுக்குள்ள பூச்சி பிடிக்கலான்னு வந்து தொலைஞ்சு போயிருவாங்க போல. வா தம்பி இந்த வழியா போகலாம் அந்த வழியா போகலான்னு நம்ம ஹீரோ தப்பான வழியெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், என்ன பண்றது தேவையில்லாம உன்ன வேற காட்டுக்குள்ள கூட்டு வந்து அப்படி நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணும்போது நம்ம ரெட்ஸும் இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னா இரு நான் சயின்ஸ் கிளாஸ்ல படிச்சிருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற மரத்துல எல்லாம் போய் இந்த பாசம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ சூரிய வெளிச்சம் அதிகமா அடிக்காத இடங்கள்ல பார்த்துதான் இந்த பாசம் வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மரக்கட்டையில வந்து இந்த பாசம் வந்து படம் இருக்கிறத கவனிக்கிறான். ஏன்னா நார்த் சைட்ல தான் பாசம் அப்படிங்கிறது அதிகமா வளரும், பிகாஸ் சூரிய வெளிச்சம் வந்து அதிகமா இருக்காது. ஆகையால் இந்த வடக்கு பக்கம் நார்த் பக்கம் தான் ரிவர் இருக்குது, அங்க ரிவர் கிட்ட தான் நம்ம பார்பிக்யூ போட்டிருந்தோம், அப்பவா இந்த வழியா தான் போகணும் அப்படின்னு அவன் தம்பி தனக்கு சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்து நம்ம ஹீரோ கண்விழிக்க, அப்பாடா போவாது எந்திரிச்சியாடான்னு நம்ம டேருக்கு கொஞ்சம் ஆறுதல் இருந்தாலும் நீ எப்படி மயங்கி போனோம்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு ஹீரோட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம ரெட்ஸுமே அண்ணா எந்திரிச்சிட்டே அவனுக்கு பெருசா எந்த ஒரு அடியும் படலதான் அப்படின்னு பயந்து போக நம்ம ஹீரோ அப்படியே போய் ரெட்ஸோ கட்டி பிடிச்சிட்டு நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகலையா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே என் தம்பியை கண்டுபிடிச்சாச்சு இங்க இருந்து கிளம்பலாமா அப்படின்னு பார்த்தா டேரு தான் அதுலதான் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலி இந்த ஒரு ரூம்ல நம்மளோட பவர்ஸ் நம்மளால பயன்படுத்த முடியல, ஈவன் என் பவர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தா ஒன்னும் வேலைக்கு ஆகலங்க போது ஹீரோவும் ட்ரை பண்ணி பாக்குறான், ஆமா எதுவும் வேலைக்கு ஆகலன்னு தெரியுது. இருந்தாலும் நம்ம ஹீரோ பயங்கர கான்பிடண்டா பரவாயில்ல நம்ம பவர்ஸ் யூஸ் பண்ண முடியலன்னா என்ன, என் தம்பி இருக்கிறான், என் தம்பி பயங்கர ஸ்மார்ட்டான ஒருத்தன், என் பவர்ஸால பண்ண முடியாத விஷயங்களை அவன் அவனோட மூளையை வச்சே பண்ணிடுவான், பயங்கர கெத்து தெரியுமா என் தம்பி அப்படின்னு பெருமை பேசிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்டு நம்ம ரிட்ஸுக்கு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரே வர ஆரம்பிச்சிடும். லைக் என்ன எங்க அண்ணன் வந்து எப்பவுமே என்ன விட்டு கொடுக்காம இருக்கிறான், ஏன் என்னோட மன்னிப்பை கூட ஏத்துக்காம இருக்கிறான், என்ன மன்னிப்பு கேட்க கூட விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைக்க, அப்ப அதுவே அந்த மிச்சம் இருக்கிற ஆளுங்களா அந்த டிவிஷன் லீடர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அந்த மார்க் மாமா தான் என்ன அப்ப இந்த பசங்க எல்லாரையும் நம்ம கேங்ல வந்து பிரெயின் வாஷ் பண்ணி சேர்த்துக்க போறோமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற ஆரஞ்சு மண்டையன் தான் ஏண்டாடே அவங்க 3 பேரும் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாம நம்மள மாதிரியான குப்பையோட குப்பையா ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருக்காம அவங்களை ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்பி விடுறது பெட்டரா இருக்குன்னு சஜஷன் பண்ண, தம்பி நீயும் எங்களுக்கு கீழே தான் இருக்கிறங்கிறத மறந்துடாத பண்ண அந்த டிவிஷன் லீடர் சொல்லும் போது என்னமோ இருந்துட்டு போகட்டும், பட் இருந்தாலும் அந்த யூனிஃபார்ம் போட்ட ஒரு பையன் இருக்கிறான்ல நம்ம ரிட்ஸோ தான் சொல்றான், சோ அந்த ஒரு பையனை நான் என் கூட சேர்த்துக்கலான்னு இருக்கிறமான ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்காத குழந்தையா இருக்கிறங்காட்டி உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் நினைக்கிறியான்னு அந்த மார்க் மாமா கத்திய வச்சு மிரட்டும் போது இப்ப அதுவே அந்த ஃபெசிலிட்டிக்கு வெளியில நம்ம ரேகன் வந்திருப்பாரு. அங்க இருக்கிறவனுங்க எல்லாம் நீ உள்ள போக கூடாது யாரா நீ எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது, தம்பி சும்மா இருங்கப்பா உங்களாலதான் சைக்கிக் பவர் எதுவும் யூஸ் பண்ண முடியலன்னு தெரியுதுல, கொஞ்சம் ஓரமா நில்லுங்கன்னு உள்ள போக பாக்க, ஒழுங்கா நெல்லு நீ பாட்டுக்கு எங்கடா உள்ள போறேன்னு ஷோல்டரை பிடிக்கும் போது, நான் என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட வேலையை பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கேன், நீங்க எதுக்கிட்ட தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு அவங்களை பார்த்து முறைக்க, என்னது இந்த இடத்துல அவரோட அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம 7th டிவிஷன் லீடர் இருக்கிறாருல நம்ம டிவிஷன் லீடரோட பாஸா இருக்குமா அப்படிங்கிற சொல்லி பயங்கரமா ஷாக் ஆயிடுறானா, ஐயோ எனக்கு இது போட்டு தள்ள போறாரோ அப்படிங்கிற மாதிரி அவன் மூச்சு வாங்கிட்டு இருக்கேன். ஏன் தம்பி உனக்கு இந்த அளவுக்கு மூச்சு வாங்குது, டே ஏதாவது பிரேக் ரூம் இருந்தா அவனை கூட்டிட்டு போங்களா அப்படின்னு சொல்ல, பாரு நம்மளை பத்தி அக்கறை எல்லாம் படுறாரு, பாஸ் பயங்கர கைண்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரேகனை அவங்களோட பாஸாவே ஏத்துக்குவானுங்களா. இப்ப அதுவே இந்த மாதிரி பாஸ் வந்திருக்காருங்கிற மேட்டரை போய் அந்த டிவிஷன் லீடர் கிட்ட சொல்ல, அடுத்த மாசம் தானே வரேன்னாரு உப்பருக்கு வந்திருக்காருன்னு அந்த டிவிஷன் லீடருக்கு புரியலையா. அதுவே அந்த ஆர்கனைசேஷனோட மெம்பர்ஸ் எல்லாரும் நம்ம ரேகன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பசங்க இருக்கிறத நம்ம ரேகன் கவனிச்சிடறான், அங்க யாரும் இருக்கிறாங்க பாருன்னு சொல்ல, இருக்கிற எல்லாரும் அந்த குட்டி பசங்களை சூழ்ந்துட்டு இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ரேகன் தான் ஏன்டா சின்ன பசங்க கத்துறீங்க அப்படின்னு கேட்க, ஒருவேளை இந்த ஆர்கனைசேஷனோட லீடர் ரொம்ப நல்லவரா இருப்பாருன்னு இந்த மாதிரி அந்த குட்டி பசங்க தலை இங்க பாரு தலை எங்களை கடத்திட்டு வந்துட்டு டார்ச்சர் பண்றாங்க சொல்ல, உண்மையாலுமா மெய்யாலுமா இந்த பசங்க சொல்ற மாதிரி நீங்களா இந்த பசங்களை டார்ச்சர் பண்ணீங்களான்னு கேட்கும்போது, நீ தானே ஆர்டர் கொடுத்தன்னு சொல்லுவானுங்களா, ஆர்டர் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா, நீங்க மூளை எங்க கழட்டி மூளையில வச்சிட்டீங்களா, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க சொல்றதை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம செஞ்சுட்டு இருக்கிறங்காட்டி நீங்க இதே நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பான். கொஞ்சமாவது வாழ்க்கைன்னா எப்படி நியாயமா இருக்காதுன்னு யோசிங்கடான்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்களா. அந்த குட்டி பசங்க எல்லாம் பாரா ஒரே செகண்ட்ல இருக்கிற எல்லாத்தோடைய மனசையும் மாத்திட்டாரு, உண்மையாலுமே பெரிய கை தான் போல அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். இங்க ரிட்ஸுவும் நம்ம ஹீரோ கிட்டையும் டேரோ கிட்டையும் ஓகே ஃபைன் நம்மளால நம்மளோட பவர்ஸை யூஸ் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியலனா கண்டிப்பா நம்ம வெளியில கூட்டிட்டு போறதுக்காக அவனுங்க வருவானுங்க, அது வரைக்கும் நம்மளோட எனர்ஜியை சேவ் பண்றதுதான் பெட்டரான ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டோரை நீக்கிட்டு நம்ம ரேகனும் அந்த ஆளுங்களும் வர, அப்புறம் ஹீரோ பையா என்ன கதவை சாத்திரீங்க நான் வந்துட்டு இருக்கிறேன், அப்புறம் உன் தம்பி இங்க இருக்கிறான் போலயே, ஐயோ யாரியா நீ உனக்கு எப்படி ஹீரோ பத்தி தெரியும் அப்படின்னு டேரோ ஷாக் ஆக, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க பாஸ் கிட்டே குறை ஊத்தி பேசுவேன் அப்படின்னு அங்க இருக்கிற ஆளுங்களா டென்ஷன் ஆவானுங்களா, என்னது உங்க பாஸா அப்படின்னு சொல்லி டேருக்கு இது ஒரு பெரிய ஷாக்கு. ஆனா அதுக்கு மேல நம்ம ஹீரோ ரேகனை பார்த்து மாஸ்டர்னு சொல்ல மறுபடியும் அந்த டேருக்கும் சரி அங்க இருக்கிற ஆளுங்களுக்கும் சரி என்னது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தனோட மாஸ்டர் இவரா அப்படிங்கிற சொல்லி ஷாக் ஆயிடுறானுங்க. டேரு நம்பி
நம்பிட்டான் நம்ம ஹீரோவோட மாஸ்டரும் இவர் தான், இந்த கிளாங்கிற இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனோட பாஸும் இவர் தானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆளுங்கிட்ட இந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாம இவங்க 3 பேரையும் பிடிச்சி வச்சிருந்திருக்கீங்க அப்படின்னு அந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறானா. ஆனா இங்க நடக்கிறத எல்லாத்தையும் பார்த்து நம்ம ரிட்ஸுக்கு புரியுது, ரைட்டு நம்ம ஹீரோவோட மாஸ்டர் வந்து இங்க இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கிட்டான்னு. ஓகே இதுதான் மேட்ரா, தேவையில்லாம சின்ன பசங்களை கடத்துறதெல்லாம் வந்து கிரைம், இது என்ன உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி ரேகன் அவன் பாட்டுக்கு நம்ம ஹீரோஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அப்ப ஆப்போசிட்ல அந்த மொட்டை இந்த டிவிஷனோட லீடர் அந்த முள்ளமன்றி தலையன் அந்த மார்க் மாமான்னு சொல்லி 4 பேர் வராங்க. யாரா நீங்கன்னு கேட்கும் போது இந்த டிவிஷனோட லீடர் அப்படின்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறானா. நம்ம ரேகனும் தான் பேரு ரேகன் தான் ஒரு பெரிய சைக்கிக் அப்படின்லாம் சொல்ல, அப்படின்னா நீ எங்களோட பாஸ் இல்லையா அப்படின்னு அங்க இருக்கிற அந்த ஆளுங்களுக்கு எல்லாம் புரிய வருமா. ஈவன் அந்த டிவிஷனோட லீடரும் நீ இன்னைக்கு காலிடான்னு சொல்லிட்டு அவங்க பவரை பயன்படுத்தும் போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போல நம்ம டேரோ எப்படியோ அதை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவான். இருந்தாலும் நம்ம ஹீரோ ரேகன் கிட்ட தலை நீ இந்த மாதிரி பேய்களை ஹேண்டில் பண்றதுதான் கெத்து, இவனுங்க சண்டை போடுற மாதிரி தெரியுது, அதனால நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம்னு சொல்றானா. அப்ப அந்த இடத்துல அந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்களா டிவிஷன் லீடர் ப்ளீஸ் அட்டாக் பண்ணாதீங்க, நாங்க இந்த பக்கம் இருக்கிற உங்க பவரை யூஸ் பண்ணி நாங்க இது செத்தர போறோம்னு சொல்லும் போது செத்துட்டு போங்கடா அப்படின்னு அந்த டிவிஷன் லீடர் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ரேகன் தான் டே முதல்ல எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்கடா, இதெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லி இதுல இவ்வளவு நாள் நீங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க, போய் வெளியே ஏதாவது பொட்டி கடை வச்சு பொழைச்சுக்கங்கடான்னு அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அப்படியே நாமளும் கிளம்பிடலான்னு பார்க்க அதுக்குள்ள சீலிங்க வச்சு அந்த இடத்த வந்து வழியை மறைச்சிடுறாங்க. இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணணும்னு அந்த டிவிஷன் லீடர் முடிவு பண்ணியாச்சு. அந்த டிவிஷனோட லீடரை எதிர்க்கிறதுக்காக வேற வழி இல்ல, நம்ம ஹீரோவை தான் களத்துல இறக்கி விடுறாங்க. ஈவன் அந்த டிவிஷன் லீடருமே பரவாயில்ல அளவுக்கு நான் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இது வரைக்கும் மீட் பண்ணது இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா தரையில அமைக்கிறானா. இத பார்த்துட்டு நம்ம ரேகனுக்கு ஒண்ணுமே புரியல. எதிர்பாராத நேரத்துல அந்த டிவிஷனோட லீடரை உதச்சு அதே இடத்துல பிளாட் ஆக்கிட்டு டே குட்டி பையா உன்னோட பவர்ஸ் இந்த மாதிரி ஹியூமன்ஸ்க்கு எதிராக பயன்படுத்த கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேனா இல்லையா. ஆமா மாஸ்டர், பட் இருந்தாலும் என் தம்பியை ப்ரொடெக்ட் பண்ணணுமேனு சொல்ல வரக்குள்ள போட்ட ரூல்ஸ் மீற அளவுக்கு அந்த அளவுக்கு வீக் ஆயிட்டியா, ஏன் உன்னை நீ காப்பாத்திக்கிறதுக்காக உன்னோட ரூல்ஸ் உன்னால பிரேக் பண்ணாம இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவானா. கூடவே இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் கூட சண்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையாடான்னு கேட்க, ஓ அப்படியா நீ பெரிய ஆள் தானே நீ வாடான்னு கேட்பானுங்களா. என்னது நம்ம ஹீரோவோட மாஸ்டர் சண்டை போட போறாரா அப்படின்னு டேரும் பயங்கர ஆர்வமா எதிர்பார்ப்பானா. நம்ம ரேகனும் வரேன்னு அப்படியே ஒரு காயின் எடுத்துட்டு உன்னை நான் ஹிப்னோசிஸ் பண்ண போறேன்டா அப்படின்னு அந்த மொட்டை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே சொல்லிக்கிட்டே கிட்ட வந்தவனும் எதிர்பாராத நேரத்துல வாயில ஒரு பஞ்ச் வச்சிருவான். பட் பின்னாடி வந்து அந்த மார்க் மாமா அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது டேரு தான் அவன் பவரை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம ரேகனை காப்பாத்தி விட, ஆனா அதுவே அடி வாங்கின அந்த ஒரு டிவிஷன் லீடர் பார்த்தா எந்திரிச்சிட்டு அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேகனுக்கு ஒண்ணுமே புரியல, ஐயோ அப்ப நான் போட்ட பிளான் ஊத்தி முடிக்கிச்சு அப்படின்னு நினைப்பான். என்னன்னா நம்ம ரேகன் வந்து ஒரு ஃப்ராடா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி அவங்கள வந்து ஈஸியாவே ஆர்குமெண்ட்ல தோக்கடிச்சிருவான். சோ அந்த மாதிரி நீங்க சின்ன பசங்களுக்கு எதிராக வந்து சண்டை போறதுங்கிறது தப்புடா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு இது தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்துருக்கான். ஆனா நம்ம ரேகனோட இந்த பேச்சு திறமை அப்படிங்கிறது முழுசா வளர்ந்த முழுசா மூளையும் சேர்ந்து வளர்ந்த பெரிய பசங்க கிட்ட மட்டும்தான் வேலைக்காகும். உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட்டே வந்து ஒரு சின்ன புள்ளத்தனமான ஒரு விஷயம். உலகத்தை டேக் ஓவர் பண்ணணும், உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும், மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்மையோட இவனுங்களா இருக்கிறானுங்க. இவனுங்க என்னதான் வளர்ந்திருந்தாலும் இந்த குட்டி பசங்க தான், குட்டி பசங்க கிட்ட என்னைக்கும் வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாதுங்கிறத மறந்துட்டேன் அப்படின்னு ரேகனுக்கு புரிய வர அந்த டிவிஷன் லீடர் ஒரு பிளாக் ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணி அங்க ஒரு பெரிய பிளாஸ்டை ஏற்படுத்த இப்போதைக்கு உள்ள எல்லாரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. நம்ம ரேகன் சொன்னங்காட்டியே ஹீரோ யாரையும் அடிக்காம அவனோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி மட்டும் அவங்களோட அட்டாக்கை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கானா. இருந்தாலும் இப்படியே போனா வேலைக்கு ஆகாதுல, அவனோட பவரை யூஸ் பண்ற அப்படின்னு டேரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ரெட்ஸும் அங்க அடி வாங்குறத பார்த்தோன்னே ஹீரோவும் பவர் யூஸ் பண்ணலாம் தான் இருப்பான். இருந்தாலும் நம்ம ரேகன் திருப்பி சண்டை போடாதடா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். இருந்தாலும் இருக்கிற எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எப்படியே போச்சுன்னா எல்லாரும் இறந்து போயிருவாங்க, நான் ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும், என் எதிரிங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி நான் கண்டிப்பா இதுல ஜெயிச்சாகணும்னு அவனோட பவரை யூஸ் பண்ண போக ரேகன் அவன் கண்ணத்திலே ஒண்ணு வச்சுட்டு டேய் நீ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போன அப்படின்னா கடைசியில நீ தாண்டா இதை நினைச்சு வருத்தப்படுவ, நம்ம எதிர்பார்க்காத மாதிரி எல்லாமே தப்பா போச்சு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த பிரச்சனையில இருந்து ஓடி போறது கூட ஓகே தாண்டா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஒரு பிளாஷ்பேக். முதல்ல நம்ம ரேகனை ஹீரோ வந்து மீட் பண்ணிருப்பானா, ஏதோ குட்டி பையன் இந்த சைக்கிக் பவர் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு காமெடி பண்றான்னு ரேகன் முதல்ல மதிச்சிருக்க மாட்டான். இருந்தாலும் நம்ம ஹீரோவோட இந்த கதைகள்லாம் கேட்டுட்டு சரி குட்டி பையனுக்கு ஏதாவது ஆறுதலா பேசுவோம் அப்படின்னு, ஆமா தம்பி நானுமே சின்ன வயசுல இருக்கும்போது சைக்கிக் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருப்பேன், இப்ப பாத்தியா ரொம்ப நல்ல விதமா இருக்கிறேன், ஒவ்வொருத்தர் வேகமா ஓடுவாங்க, நல்லா படிப்பாங்க, நல்லா ஏதாவது வண்டி ஓட்டுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி சைக்கிக் பவருமே வந்து ஒரு சின்ன ஒரு எபிலிட்டி மாதிரி, அதை நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், எப்பவும் நல்ல ஒரு பையனா இருக்கணும், அதுவே போதுமானதான்னு சொல்லிட்டு தெரியாம அவனோட டிஎஸ் சிந்த போகும்போது நம்ம ஹீரோ பவரை பயன்படுத்தி இருப்பானா. ஆனா அப்பதான் ஓகே அப்ப உண்மையாவே இந்த பையனுக்கு பவர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு தம்பி உன்னால பேய்களை பார்க்க முடியுமா, பேய்களை ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அதுக்கப்புறம் தான் தான் கூட வேலைக்கு சேர்த்து இருந்திருப்பான். இதையெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கும்போது அப்ப அந்த மார்க் மாமா ரேகனோட முதுகுல ஒரு கோடை இழுக்க அங்கேயே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.